தினமொரு வசனம். ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். திருமணமான ஒரு பெண் தான் எதிர்பார்த்த நற்குணங்களை உடையவனாக கணவன் இல்லாததை கண்டு மிகவும் வேதனையடைந்தாள். கணவனிடம் இருந்த அன்பற்ற மனநிலை, பெருமை, கடுமையான கோபம், தாழ்மையின்மை, தவறுகளை நியாயப்படுத்துதல், அடக்குமுறை தன்மை போன்றவை அவளை மிகுதியாக விசனப்படுத்தியது. அவ்வித சுபாவங்கள் அவனை விட்டு நீங்க வேண்டும் என்று இடைவிடாமல் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் செய்தாள். ஆனால் அவனிடம் போதிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஆனால் காலப்போக்கில் கணவனுடைய தவறான சுபாவங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பழகி கொண்டாள். அவன் மாறவில்லை என்றாலும் அவளிடம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. பொறுமை, தாழ்மை, சகிக்கும் ஆற்றல், ஏற்றுக்கொள்ளும் பண்பு போன்றவை அவளிடம் அதிகமானதால் அந்த கணவனோடு வாழ்வது அவளுக்கு எளிதாகிவிட்டது. பிறரிடம் மாற்றங்களை எதிர்பார்ப்பது நியாயம்தான். ஆனால் மற்றவர்கள் மாற வேண்டும் என்பதிலேயே அதிக கவனம் செலுத்தி நாம் இன்னும் அதிக பண்புடையவர்களாக மாற வேண்டிய அவசியத்தை மறந்துவிடக் கூடாது. கானானை நோக்கி பயணம் செய்த இஸ்ரவேல் மக்கள் கடைசி வரை கடின கழுத்துடையவர்களாகவும் கீழ்ப்படியாத மனநிலை உடையவர்களுமாகவே இருந்தனர். ஆயினும் அவர்களை நடத்தியே மோசே தன்னை அதிகமாக மாற்றிக்கொண்டு கர்த்தருக்காக அவர்களின் தவறான குணாதிசயங்களை பொறுத்து கொள்ள பழகி கொண்டான். ஒரு இரும்பு துண்டை பளபளப்பாக்க கரடுமுரடான அறம் என்ற இன்னொரு இரும்பு துண்டு தான் பயன்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் பிறருடைய தவறான குணங்களின் விளைவான நெருக்கமான சூழ்நிலையை கொண்டு கர்த்தர் இன்னும் நம்மை அதிகமாக பக்குவப்படுத்தி நம்மை அதிக தாழ்மையுடையவர்களாகவும், தீமையை சகிக்கின்றவர்களாகவும், மற்றவர்களின் மோசமான மனநிலைகளை பொறுத்து கொள்ள இயன்றவர்களாகவும் மாற்றுகின்றார். உபத்திரவங்களின் வாயிலாக நம்மை பொறுமையிலும், தாழ்மையிலும், அன்பிலும் பிரகாசிக்க செய்கிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, தாழ்மை, மன உருக்கம், இரக்கம் போன்ற குணங்களை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.